அமெரிக்கா தேசத்தில் ஒரு குத்து சண்டை வீரன் இருந்தான். அவனை யாருமே ஜெயிக்க முடியாது, அடிச்சு போட்டுருவான். நான் ஜெயிக்கிறேன் எவ்வளோ பேர் வந்தாங்க, முடியல, அவன் தான் ஜெயிச்சான். அப்படி ஒரு நாள் அந்த குத்துச்சண்டை போட்டியில் ஒரு 10 பேர் அடிச்சு போட்டு வானத்தை பார்த்து கேட்குறான், இஸ் that Jesus living? Send me one angel to fight with me. ஏசு கிறிஸ்துவ தான் அவன், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துவன். அவங்க அப்பா அம்மா கிறிஸ்துவங்க, அதனால இவனுக்கு கிறிஸ்து பேரை வச்சுட்டாங்க. ஆனால் இயேசுவின் பிள்ளை அல்ல, துன்மார்க்கன். கேட்டானா 4-5 தடவை மேலே பார்த்து, இயேசு ஜீவிக்கிறார் என்பது உண்மையானால் ஒரு தேவதூதனை அனுப்பட்டும், அவன் என்னை ஜெயிக்கட்டும், பார்க்கலாம். அவனால முடியாத நான் தான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். எங்கிருந்தோ வந்த ஒரு வண்டு பட்ட அவன் நெற்றில அடிச்சுட்டு போயிடுச்சு. வண்டு எருமக்கடா மாதிரி விழுந்தான், கோலியாத்து மாதிரி. கோலியாத்து யார் தெரியுமா? எருமக்கடா. என்னடா இது, ஒரு வண்டு வந்து அடிச்சுட்டு போனதுக்கே இப்படியாப்பட்ட மாவீரன் விழுந்துட்டானே, சரி பண்ணலான்னு சொல்லி எழுப்பி பார்த்தாங்க, அவன் செத்து போயிட்டான். செத்து போயிட்ட பிறகு இப்போ தூக்கின்னு போகிறாங்க பாதியில். அதுக்கப்புறம் செத்து போயிட்டானே, எதுக்கு தூக்கின்னு பார்த்துன்னு விட்டாங்க. அவன் எப்போ அந்த வண்டு அடித்த உடனே அவுட்டு. ஆண்டவர் நினைத்தால் யாரை கொண்டும் ஒரு மனிதனை ஜெயிக்க முடியும். தேவதூதனை அனுப்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு வண்டு, ஒரு எறும்பு, ஒரு எலி, ஒரு கரப்பான், ஒரு பல்லி, ஒரு தேளு அனுப்பினா போதும், அவ்வளோதான். ஒரு கொரோனா வந்தா போதும்யா, ஒண்ணுமே இல்லை. 2 தோசை சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குது. கோடி கணக்கை பற்றி பேசினுக்கிறான், கோடி போட்டு பணத்தை பற்றி மோசடி பண்ணுறான். நீதிமன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, லஞ்சம் வாங்குகிறவர்கள் பிச்சை எடுப்பதற்கு சமானம். அல்லையே சொல்லுங்க. ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை, கோழையா இராது. ஏழைகளுக்கு ஆயுசு நாள் அதிகம் தெரியுமா? நீ நல்லா ரொம்ப நாளைக்கு வாழணுமா, ஏழையா சிம்பிளா வாழ்ந்து பாரு. அதுக்காக நீங்க கார் வாங்கினீங்கன்னு கேட்டுறாதீங்க. அது ஊழியத்துக்கு தேவை, ஆண்டவரே கொடுத்தாரு. மாதம் 7,000 ரூபாய் அதுக்கு கட்டிக்கின்னு இருக்கிற லோனு. இந்த கொரோனா வந்த பிறகு இன்னும் படுமோசம், ஒன்றுமே புரியல. ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தின்னு வராரு. அதாவது ஊழியக்காருக்கு காரு வந்து லக்ஸூரியஸ் கிடையாது, அது ஊழியத்துக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. வயசு ஆக ஆக, இப்போ எனக்கு வயசு 62 வயசு ஆகுது, காரு தேவையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. வந்துட்டீங்க இவ்வளோ தூரம் சர்ச்சுக்குள்ள, சொல்லுங்க கரெக்டா. பார்த்தா 62 வயசு மாதிரி இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா என் ஆதார் அட்டை தரம் பாருங்க. என்னங்கய்யா, ஆதார் அட்டையில் என் மூஞ்சி மாதிரியா இருக்கும். டேட்டுக்காக, அந்த டேட்டு வருஷத்துக்காக சொன்னேன். ஆதார் அட்டையில் எல்லாரும் மூஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.